நமஸ்காரம். அஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இப்போது பேரண்ட்ஸான நமக்கு சில கடமை இருக்குது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதோட கடமை முடிச்சிடாது. இதை படிக்கட்டும் அதை படிக்கட்டும்னு ஊராங்குழந்தையை பார்த்து நம்ம சூடு கொடுக்கக்கூடாது. எல்லாவர்களும் ஒன்று போல் இருக்காது. எந்த குழந்தை எம்பிபிஎஸ் படித்து கிராக் ஆகுதுன்னா நாத்தனார் பிள்ளை எம்பிபிஎஸ் படிச்சிருச்சு, எம்பிள் எம்பிபிஎஸ் படிக்கலாம்னா கௌரவம் குறைச்சலாம் நினைக்கக்கூடாது. நான் எம்பிபிஎஸ் தான் எம்பிள் எம்பிபிஎஸ் வரணும்னு நினைக்கக்கூடாது. நான் ஜோசியர் என் குழந்தை ஜோசியராக வரணும்னு நான் நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த ஜோசியருக்கு நான் தகுதி அந்த குழந்தைகிட்ட இருக்கும். டிஎன்ஏ மாறவே மாறாதுங்க, மறந்துடாதீங்க. டிஎன்ஏ மாறவே மாறாது. அந்த திறமை, அந்த வித்தை உறுதியாக உங்கள் குழந்தைகிட்ட இருக்கும். நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா அந்த வித்து அந்த குழந்தைகிட்ட கேரண்டியாக இருக்கும். அந்த சோலோட பேஸ் நல்லவனாக தான் இருப்பான், நல்லவளாக தான் இருப்பாள். நடுவில் என்ன வேணாலும் ட்ராமா பண்ணலாம். ஆனால் அந்த கரெக்டான கைடன்ஸ் கிடச்சுன்னா தி பெஸ்ட்டாக வருவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி அவங்க உறுதியாக வருவாங்க. அப்படி நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. பணத்தை ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, பொண்ணு ஆசை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த குழந்தைங்க அது உங்கள் மேலே திருப்பி வயசான காலத்தில் வெளிப்படுத்தும். ரொம்ப கவனமாக இருங்க. எப்படி நீங்கள் உறவுகளை ஹேண்டில் பண்ணுறீங்க அதெல்லாம் ஜெனட்டிக்கலாக நீங்கள் செக்ஸ் வைக்கும்போதே குழந்தைக்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எப்படி இருந்தாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் குழந்தைக்கு அது இப்போ ஷேர் ஆகிடும் உங்கள் மூலமாக. நீங்கள் கடத்தி, நான் கடத்தி, அவ்வளோதான். ஒரு ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரம் இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கல்வியெல்லாம் தொட்டால் தப்பு இல்லை அப்படின்னு உறுதியாகவே சில ரூல்ஸ் இருக்குது. ப்ராக்டிக்கலாக பல ஆயிரம் ஜாதகத்தில் நான் அதை உறுதியாக பார்த்துருக்கேன். நான் அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கல்வியை தொட்டால் உறுதியாகவே தப்பு இல்லை அப்படிங்கிற சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது டெஸ்டினேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா லக்னம்பி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும், அதுவும் அந்த ஸ்கில் அந்த குழந்தைக்கு வந்திருக்கும். லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும், 10ஆம் அதிபதியான தொழில்காரகன் பிஸ்னஸ்காரகன் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும், 2ஆம் அதிபதியான வருமானத்தை கொடுக்குற கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும், 6ஆம் அதிபதியான அடிமை தொழில் பப்ளிக் சர்வீஸ் கவர்மெண்ட் ஊழியர்கள்லாம் ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு 10க்குள்ளே வந்துடும், கவர்மெண்ட் சர்வீஸ் அடிமை தொழில் எல்லாம் 6ஆம் பாவத்துக்குள்ளே வந்துடும். அப்போ இதெல்லாமே ஒவ்வொரு கர்மப்பதிவு சொல்லும். அது உங்கள் அஸ்ட்ராலஜர் தான் அதை ஃபைன் டியூன் பண்ண முடியும். தயவுசெய்து 8ஆம் வகுப்பு படிக்கும்போதே 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே உங்கள் குழந்தையோட ஜாதகத்தில் இத்தனை 2ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது, 10ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது, 6ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது, சனி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது, லக்னம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது, சந்திர ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது, லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது, சுக்கிரன் வருமானத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது. இப்போ 8 விஷயங்களை பார்க்கணும். அது உங்கள் அஸ்ட்ராலஜரால் மட்டும்தான் முடியும், பாமர மக்களால் முடியாது. ஒரு 8ஆவது படிக்கும்போதே தயவுசெய்து பேரண்ட்ஸ் இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துலேயும் என் குழந்தைக்கு எது வலுவாக இருக்குது, எதை என் குழந்தை பண்ணால் சக்ஸஸ் ஆவாங்க, சிரமப்பட மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிக்க வைங்களேன், அவங்க எங்கே போய் சென்றடையணுமோ அதை தான் அங்கே தான் அவங்க சென்றடைவாங்க. ஆனால் அந்த போகிற பாதை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். 3 ரூட் நம்ம முன்னால் இருக்குது. இந்த ரோட்டில் போனால் அங்கே காட்டு மிருகங்கள், வைல்ட் அனிமல்ஸு, கொள்ளைக்காரங்கள்லாம் இருப்பாங்க. இந்த ரோட்டில் போயாச்சுன்னா வண்டி சல்லுன்னு போகும், சேதாரம் அடைஞ்சு ஆக்சிடென்ட் ஆகி செதறி அடிக்கும் அந்த வண்டி. ஆனால் டெஸ்டினேஷனுக்கு போயிடும். இந்த ரூட்டில் போனீங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்கர் வரும், நிறைய குண்டுகுழி வரும், ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகும், ஆனால் டெஸ்டினேஷன் அடைச்சிடும். இந்த ரோட்டில் போனால் வண்டி 40 தான் போகும், 50 தான் போகணும், ஸ்டாண்டர்டாக போயிட்டே இருக்கும், எப்போவுமே போய் சேர்ந்துடும். ஆனால் இந்த 4 பதில் நீங்கள் எதோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வழிகாட்ட போகிறீங்க, எதை நான் என் குழந்தைக்கு வழிகாட்ட போகிறேன். என்னோட பெரிய பையனுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். நான் எல்லா மாஸ்டர்ஸோட பேரெலாம் நம்பிட்டு என் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டுட்டு நான் நிறைய டைவர்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் அவனை ஸ்டீமுலேட் பண்ண வச்சுருக்கேன். இன்றைக்குமே அவனுக்கு டவுட் இருக்குது, நிறைய விஷயங்களில் டவுட் இருக்குது. ஆனால் என் பொண்ணுக்கு வரும்போது நான் வந்துட்டேன், நான் சவுண்ட் ஆகிட்டேன். 2016 நான் கோல் வச்சுட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. அவளை கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் கொண்டு போனால் அவள் எங்கேயுமே டைவர்ட் ஆகவே இல்லை. அது அவனோட கர்மா. நான் ப்ராப்பராக கைடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவனோட கர்மா. 2 மாஸ்டர்ஸ் 2 விதமாக சொன்னாங்க. ஒருத்தர் சமையல்காரனை போய் நீ சினிமாக்காரனா மாஸ் கம்யூனிகேஷன் படித்தாப்புல அப்படின்னு நீ பின்னால் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வான் பண்ணார். ஆனால் நான் நம்புகிற மாஸ்டர் இது மாஸ் கம்யூனிகேஷன், இது மீடியா ஜாதகம் அப்படின்னாரு. ஆனால் அவன் மாஸ்டர் இன் சோஷியல் வெல்ஃபேர் பிஜி முடித்தான். இன்றைக்கி ஆமி ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை பார்த்தா அவ்வளோ மிருகங்களுக்கு அவன் சேரிட்டி பண்ணுறான். கோயம்புத்தூரில் எந்த மிருகம் ஸ்ட்ரீட் டாகோ ஸ்ட்ரீட் கேட் அடிபட்டு வந்துச்சுன்னா அவன் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். அவனை எம்பிபிஎஸ் வெட்டனரி படிக்கல, ஆனால் கிளினிக் ஓனராக இருக்கான், ப்ரொப்ரேட்டராக இருக்கான். இது அவங்க யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனால் என்னால் பார்த்துட்டேன். திருவாதிரை நட்சத்திரம் நாய்களை குறிக்குது. நாய்களை தொட்டு அவங்க கல்வி படிக்கலாம், விவசாயத்தை தொட்டு அவங்க கல்வி படிக்கலாம். ஆனால் எனக்கு அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், மாஸ்டர்ஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே ஒரு இடத்துல தடுக்குங்கிறத நான் யோசிக்காம விட்டேன். கண்மூடித்தனமாக மாஸ்டர்ஸை நம்பிட்டு இருந்தேன். இப்போது இன்றைக்கும் நம்புவேன். ஆனால் அதுக்காக நீங்களும் மாஸ்டர் தானே மேம், நீங்கள் சொல்கிறத கண்மூடித்தனமாக நான் நம்பலாமா அப்படின்னா நம்ம என்றைக்குமே அஸ்ட்ராலஜியும் ஒரு சயின்ஸு, அது மிஸ்டிக்கல் சயின்ஸ். எல்லாருக்கும் ஈஸியாக புரிபடாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு கிடையாது. இன்றைக்கி இப்போ ஒரு ஜாதகம் நான் பார்த்தேன்னா எனக்கு அது ஒரு லெசனு. 1 மணி நேரம் கழிச்சு ஒரு ஜாதகம் பார்த்தா அது 2வது லெசன். நான் லைஃப்பில் இல்லை கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்டேட் ஆகிட்டு இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு ஜோசியத்தில். கிடையவே கிடையாது. இந்த ஜென்மத்திலே நான் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். டெய்லி எனக்கு புது மெசேஜ், எனக்கு லெசன் யூனிவர்ஸ் கூட. என்றைக்கு நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பராசரர் அப்படின்னு நினைக்கிறேன், அன்றைக்கி நான் தோத்துட்டேன். அதுக்கப்புறம் என் வார்த்தையே பலிக்காது.
ஸோ இன்றைக்கும் நான் கற்றுட்ருக்கேன். நான் அப்டேட் ஆக உங்களுக்கு நான் அப்கிரேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தயவுசெய்து அந்த நட்சத்திரா சீரீஸ் பாருங்கள். இது வந்து லைக்குக்காகவோ வியூக்காகவோ எனக்கு யூடியூப்பில் வர்ற பண்ண எனக்கு தேவையே கிடையாது. இன்றைக்கி இந்த வேலையில் நான் வேறு ஏதாவது வேலை பண்ணி நான் வாட்டுக்கு பொழைச்சிட்டு என் ஜீவனத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். சனி வக்கரம் எங்கே தொட்டாலும் நான் ஜெயிச்சிடுவேன். கக்கூஸ் கழுவுனா கூட நாங்கள் ஒரு மாதிரி யாரும் கக்கூஸை கழுவ முடியாது. அந்த மாதிரி பெஸ்ட்டாக நான் கழுவுவேன். ஸோ எங்கே போனாலும் எனக்கு அந்த வருமானம் உண்டு. வெறும் அந்த மற்றவங்களை தவறாக வழி நடத்தி எனக்கு அந்த வருமானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு வேலை செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்வேன். ஹையஸ்ட் சார்ஜிங் மெய்டாக இருப்பேன். நான் அதில் பெருமையாக தான் இருப்பேன். எனக்கு எந்த வேலையும் எனக்கு கௌரவ குறைச்சலே கிடையாது. நான் உங்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினைக்கிறேன். குழந்தைகளை சரியான விதத்தில் வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரியான விதத்தில் அதை பயன்படுத்திக்கோங்க. டெக்னிக்கலி படிக்க வேண்டிய ஒரு குழந்தைய கொண்டு போய் சயின்ஸில் போட்டு, சயின்ஸ் படிக்க வேண்டிய குழந்தைய கொண்டு போய் நீங்கள் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் போட்டு, பேங்கிங்கில் வர வேண்டிய ஒரு குழந்தைய கொண்டு போய் நீங்கள் என்ஜினியரிங்கில் விட்டு, நட்டு போல்ட்டு கழட்டி ஏரோஸ்பேஸ்லையும் டெக்னிக்கலி ஆட்டோமொபைலில் சவுண்டாக இருக்க வேண்டிய குழந்தைய கொண்டு போய் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் டீச்சிங்கில் உட்கார வச்சு தயவுசெய்து இந்த தவறை செய்யாதீங்க. எம்டெக் படிச்சிருப்பாங்க, இல்லை ஆட்டோமொபைலில் பிஜி முடிச்சிருப்பாங்க, பேங்க்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லை நான் ஐடியில் பேங்கிங்க்கு உண்டான ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. மக்களே உங்கள் குழந்தைக்கு சரியான பாதையை வகுத்து கொடுங்க. குழந்தைகளை கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 22 வயசு வரைக்கும் 25 வயசு வரைக்கும் அவங்களுக்கு மெச்சூரிட்டியே வராது. எதை நம்பலாம், எதை நம்பக்கூடாது, யார் நம்ம கரெக்டாக கைட் பண்ணுறாங்க, யார் சரியாக பண்ணுறதுலன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போல்லாம் எனக்குலாம் 12th படிக்கும்போதே குழந்தைங்க கொஞ்சம் திறமையாக இல்லை. 12th ரொம்ப ரேரு. ஆனால் திறமையாக கேட்குற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. குழந்தைங்க இந்த கன்சல்டேஷன் எடுப்பாங்க. 11th 12th படிக்கிற பையன் பொண்ணுங்களும் இந்த கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேட்க தெரியாமல் போச்சு. என் பொண்ணு சூப்பராக கேட்டா. ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாலையும் இது பண்ணட்டா, இது வேண்டாமா, இது செய்யலாமான்னு எடுத்து வைப்பா. பையனுக்கு எனக்கு அதை கைடன்ஸ் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா அது வந்து 15 years பிஃபோர். அப்போ தான் நான் உள்ளே வர்றதுக்கு உண்டான காலகட்டமாக போச்சு. ஸோ நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, நல்ல விதமாக எடுத்துக்கோங்க. இது எங்கேயும் இதில் போட்டி, பொறாமல், இண்டிவிஜுவல் தனிமனித லாபம், ஆதாயம் இதெல்லாம் நீங்கள் கணக்கிலேயே கொள்ளாதீங்க. உங்களோட நன்மை, உங்கள் குழந்தைகளோட நன்மைக்காக, சமூகத்தோட நன்மைக்காக, இந்த உயிர்களையும் சமூகத்தையும் பூமியும் நல்ல விதமாக குழந்தைங்க அடுத்த தலைமுறை எடுத்துகிட்டு போனோங்கிற ஒரே பேராசையில் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். எல்லா குழந்தைகளுக்கும் என்னோடய ஆசீர்வாதம். 10th முடிச்ச 12th முடிச்ச குழந்தைகளுக்கெல்லாம் என்னோடய ப்ரேயர்ஸ், கடவுளோட பிளெஸிங்ஸ். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான குழந்தைகளாக வரணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், உங்கள் பெற்றவங்களை காப்பாற்றணும், கட்டினவங்களை காப்பாற்றணும், நீங்கள் பெற்றவங்களை காப்பாற்றணும், கல்யாணமே பண்ணாட்டியும் சமூகத்தை காப்பாற்றணும், பூமியை காப்பாற்றணும். அடுத்த லெவலுக்கு இந்த சோல் எலிவேட் ஆகணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன் என் கடவுள்கிட்ட. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. காட் பிளஸ் யூ வித் அபுண்டன்ஸ். உயிர்கள் மேலே அக்கறை கொண்டு, உயிர்கள் மேலே கருணை கொண்டு இருக்கிறவங்களுக்கு பிரபஞ்சம் கூடவே நிற்கும். எங்கேருந்து தூக்கி வீசினாலும் ஒரு கை தாங்கும். நம்புங்க. அஸ்ட்ரோ பிறந்த அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர்.